வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் தனிப்படர் மிகுதி என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் தனிப்படர் மிகுதி. குறள் 1200. உறார்க்கு உறுநோய் உரைப்பாய், கடலை செராய் வாழிய நெஞ்சு. உறார்க்கு உறுநோய் உரைப்பாய், கடலை செராய் வாழிய நெஞ்சு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நெஞ்சமே நீ வாழி, அன்பு இல்லாதவரிடம் உன் மிகுந்த துன்பத்தை சொல்கின்றாய். அதைவிட எளிதாக கடலை தூர்ப்பாயாக. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். வாழ்க எம் நெஞ்சே, அதாவது நம் நெற்றிப் பகுதியின் உள் நடுவில் இறைவன் வசிக்கும் இடம். எனவே வாழ்க எம் நெஞ்சே என்பது இறைவனை நோக்கிச் சொன்ன சொல்லாகும். இறைவனின் உறவை கொள்ளாதவருக்கு மரணப் பெரும்பிணி என்ற உற்ற நோயை பற்றி சொல்லுவாய். கடலை தூர்ப்பது கூட எளிது. ஆனால் இந்த பிறவி பெருங்கடலை தவிர்க்க மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும், சாகா நிலை அடைய வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். வாழ்க எம் நெஞ்சே, இறைவனின் உறவை கொள்ளாதவருக்கு மரணப் பெரும்பிணி என்ற உற்ற நோயை பற்றி சொல்லுவாய். கடலை தூர்ப்பது கூட எளிது. ஆனால் இந்த பிறவி பெருங்கடலை தவிர்க்க மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும், சாகா நிலை அடைய வேண்டும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.